வந்தாங்க. நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்லை மண்டையில் ஆட்டுப்புழுக்களவுக்காவது அறிவு இருந்தால் கண்டிப்பாக நடிகை சனம் ஷெட்டி இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். என்னடா இவ்வளோ ராவா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட டெல்லியில் நடந்துட்டு இருக்க ஜந்தர் மண்டர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சும் நீட் வந்துட்டு பேன் பண்ண சொல்லியும் இந்த இடத்துல வந்துட்டு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு போனவங்க என்ன பண்ணணும்? நீட் எதிர்ப்பை பற்றி பேசலாம். அந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி பேசலாம். ஒருத்தர் போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மேடையை போட்டு அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக சில பேர் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது நேராக உள்ளே வந்துட்டு, நான் தளபதியுடைய டையார்ட் ஃபேனு, நேற்று தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற வார்த்தையை முதல்ல நீ ஏன் சொல்கிற? உனக்கு அங்கே நடக்கிற விஷயங்கள் பிடிக்கலனா நீ அங்கே முதல்ல போகவே கூடாது. சம்மந்தமே இல்லாமல் அங்கே போய் உள்ளே இறங்கிட்டு தளபதியுடைய தீவிர ஃபேனு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நேற்று தான் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்புறம் ஏதோ ஒன்று சொன்னாங்க, எவ்ரி ஒன் ஹேஸ் டு ரைட் டு டாக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டு, எல்லாருக்குமே பேசுறதுக்கான உரிமை இருக்குது. ஆனால் உனக்கு சில விஷயம் பேசணும்னா போயிட்டு உன் சோஷியல் மீடியா பக்கத்தில் பேசு. நீ போயிட்டு ஒரு மேடை போட்டு பேசு. அந்த இடத்துல அவங்க மேடை போட்டிருக்காங்க, அது அவங்களுக்கான மேடை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இளவு வீட்டில் போயிட்டு கல்யாண காரியமோ இல்லை ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு இளவு விஷயமோ யாராச்சும் பேச முடியுமா? அவங்கவுங்க ஒரு மேடை போட்டு அவங்கவுங்க விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கான மேடையை நீ தனியாக போட்டு நீ வந்துட்டு தளபதியோட புகழ பேசிக்கிட்டே இரு. அதை விட்டுட்டு அவங்க மேடையில் போயிட்டு நான் தளபதியோட தீவிர ஃபேனு, இந்த இடத்துல நடந்த சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பர்மிஷன் வாங்கி ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த போராட்டத்துக்கு நீ போயிட்டு எதிராக பேசிகிட்டு இருந்தா அப்போ நீ தான் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கோ அந்த இடத்துல வன்முறையை தூண்டி விட்டுற மாதிரியும் இருக்குது. இது தெரியாமல் வெளியே வந்துட்டு இது ஒரு போலி போராட்டம், இங்கே நடக்கிறவங்கலாம் வந்துட்டு கிடையாது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்காக பேச வந்திருக்கேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் விஷயத்தை மட்டும் பற்றி பேசணும். அதை விட்டு நான் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு வந்தேன், நான் அவரோட டையார்ட் ஃபேனு, எதுக்குமா உனக்கு தேவையில்லாத இந்த வேலை? கேவலம் நீ பண்ணுற எல்லாமே வந்துட்டு விளம்பரத்துக்காகன்னு நல்லாவே தெரியும். உனக்கு படம் நடிக்கிறதுக்கு துப்பு கிடையாது. ஒரு படம் கூட வந்துட்டு உன் பேரில் பேசுதா நீ ஹீரோயின் மாதிரி எடுக்கல. வந்த 1-2 படத்துலையும் நீ ஜஸ்ட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் காட்சிகளுக்கு மட்டும்தான் வந்து போயிருக்க. முதல்ல நீ எந்த படம் நடிச்சன்றதே தெரியாது, தேடி கண்டுபிடிச்சாலும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச அம்புலி படத்தில் நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ ஒரு நடிகைன்ற பேரில் முதல்ல நீ யார் அந்த வந்து பேசுனதுக்கு? வெற்றிமாறன் சார் வந்து கூப்பிட்டாங்கன்னா நான் கோச்சிக்கணும் போயிட்டேன்னா கோச்சிக்கிட்டு உன்னை யாருமே அங்கே கூப்பிடவே இல்லை அப்படின்ட்டு நான் சொல்லுங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த கமெண்ட்டில் வந்த வார்த்தைகள் மட்டும்தான். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சனம் ஷெட்டி உள்ள அந்த போராட்டத்துக்கு போயிட்டு எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது சுத்தமாக புரியவே இல்லை. இப்போ என்னுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒரு இளவுமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த கமெண்ட்டில் எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லிட்டாங்க. கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்துட்டு சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.